எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட்காக ரொம்ப ஸ்பெஷலாக இன்றைக்கி பீட்ரூட் அல்வா பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு 3 பீட்ரூட் வந்து பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன பல்லில் நல்லா நைஸாக இந்த மாதிரி பல்லில் நல்லா நைஸாக சீவிக்கோங்க. சீவிட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி தீவி வச்சுருந்த பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக பிஞ்சு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். நான் சும்மா தான் குக்கர் போட்டிருக்கேன். இது குக்கரில் விசிலெல்லாம் கிடையாது, சும்மா தான் போட்டிருக்கேன். அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஏலக்காய் போட்டு 1 டம்ளர் ஃபுல்லாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டுட்டு இதை பாருங்கள், சர்க்கரையோட அந்த பாகு வந்து நல்லா கரையணும். இந்த அல்வா பதத்துக்கு நல்லா டெக்ஸ்டர் சூப்பராக வரணும். அப்புறம் சூப்பராக வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு நம்ம நெய்யில் வந்து பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு கிண்டினிங்கன்னா செம்மையாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த டிஷ்ஷை. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.